பேசணுமான்னு கேட்குறீங்களா, அந்நிய பாஷை பேசணும்? பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம ஊழியம் செய்யலாமா? ஏன்னா சிலர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றாங்க, அந்நிய பாஷை நாங்கள் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து உங்களுடைய இக்கால சமுதாயத்துக்கு உங்களுக்கு நான் எம்டெக் அங்கே ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு புக்லெட் எழுதினேன். அந்த புக்லெட்டினுடைய டைட்டில் நவநாவுகள் இன்றைக்கு தேவையா, டங்ஸ் டுடே அப்படின்னு எழுதினேன். அப்போ நான் என்னுடைய எழுத்தை பார்த்த அப்புறம் ஜீவானந்தம், அப்போ மகிழ்ச்சி மேகசின் அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அப்புறம் ஜீவானந்தம் அந்த இதை பார்த்துட்டு என்கிட்ட, தம்பி நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ரைட்டர் ஆவா அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ரைட்டர் ஆவான்னு நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் அது சொன்னார். பட் அது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை தான். அப்போ எனக்கு அன்றைக்கு இருந்த புரிதலின்படி அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுகிற வரைக்கும் அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், பேப்டிசம் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய அன்றைய புரிதல். ஸோ அதை நான் ரொம்ப பெர்சுவேட் பண்ணேன். பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணலை, கோச்சும் பண்ணலை, கோச்சிங்கே நான் எப்பவும் பண்ணலை. ஆனால் என்கரேஜ் பண்ணேன், இது பண்ணேன். அது வர்ற வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுக்கு பிறகு இப்போ ஒரு அந்த 63 அந்த எனக்கு அபிஷேகம். அதுக்கு பிறகு ஒரு 7, 8, 9 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த அந்நிய பாஷை புரிதலில் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்னா, அந்நிய பாஷை பேசுதல் என்பது ஒரு அடையாளம், ஆனால் அது ஒரு நிரூபணம் அல்ல. இட் இஸ் அ சைன், பட் இட் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்கு என்னென்னா, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு நிரூபணம் அப்போஸ்தலர் 2:4 இல்லை, அப்போஸ்தலர் 2:44. அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று தேவையுள்ளவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ when they got a glimpse of the heavenly glory, they loosened their grip on the earthly gold. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்.